இன்னைக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கருப்பு உளுந்து சாதமும் வேக வச்ச முட்டையும், இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவலும். பிள்ளைங்க லஞ்சுக்கு நான் கொடுத்து விட்ட கருப்பு உளுந்து சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் கருப்பு உளுந்த சேர்த்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம் சேர்த்து பொரிய விடணும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும். 2-3 பூண்டு பல்ல நல்லா தட்டியும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டும் பெருங்காயத்தூளும் இந்த சாதத்திற்கு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வீதம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கினா நல்ல உதிரியான மணமான சத்தான கருப்பு உளுந்து சாதம் ரெடி. இந்த கருப்பு உளுந்துல அதிகப்படியான நன்மைகள் இருக்கு. நம்ம போன் டெவலப்மெண்ட்டுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களின் இடுப்பு மற்றும் கருப்பைக்கு நல்ல வலிமையை தருது. இந்த கருப்பு உளுந்த அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. நல்ல ஹெல்த்தியாக இருங்க. என்னோட இந்த சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.